நினைப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாரே உள்ளமெல்லாம் உங்குதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுமே சொல்ற நீ நினைக்கிறீ இல்லையோ அவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு, யார் மேல என்ன பார்க்கிறாரு, யார் மேல என்ன பார்க்கிறாரு. ஹல்லேலூயா ஆமென். யார் மேல பிரியமா இருக்கிறாரு? உன் தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மேல பிரியமா இருக்கிறாருன்னா அதை எப்படி நீ வெளிப்படுத்தணும்? அவர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு, நீ அப்ப அதை எப்படி வெளிப்படுத்தணும்? அவருக்கு வேண்டிய கணத்தை செலுத்தணும். அது எப்ப செலுத்தணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கொண்டு மகிழ கழுவுவார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்பிவிக்கிறவர் நடுவிலே அவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாக நீ செலுத்துவாயானால் அதிலே அவர் பிரியப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரின் இயேசையா உங்களை நினைச்சாரே உள்ளமெல்லாம் உங்குதையா. என் நினைப்பாவே இருப்பவரின் இயேசையா உங்களை நினைச்சாரே உள்ளமெல்லாம் உங்குதையா. அப்பா மணிகளா ஆசையெல்லாம் நீங்களா, அவரகு நீங்களா ஆறுதலோ நீங்களா.
இந்த உலகம் சிறிசுதான். என் பார்வைக்கு உங்களுக்கு நிகர் எதுவுமே இல்லாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வேணாலும் உலகத்தில் இருக்கலாம். நீ மகிழ்ந்து இருக்கும்படி, மகிழ்ச்சியா இருக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி என்ன வேணாலும் உலகத்தில் கிடைக்கலாம். ஆனா 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 இந்த அன்பு இருக்குது, தேவனுடைய அன்பு இருக்குது. இந்த அன்புக்கு நிகராக, இந்த அன்புக்கு ஈடாக உலகத்துல எங்குமே எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகாய் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எப்படி ருசிக்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் உன்னை வித்தியாசமாய் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செயலை வந்து பார். இந்த தேவன் உனக்கு செய்ய போகிற மாற்றங்களை பார். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை யார் நம்பினார்களோ, அவரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவருக்கு யார் பயப்படுகிறார்களோ, அவரை யார் முன்பாக வைக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வந்து பார், வந்து பார். நான் செய்ய போகிறதை உனக்கு மறைப்பேனோ, உனக்கு வெளிப்படுத்த இருப்பேனோ, உனக்கு மறைப்பேனோ. அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய், அநேக கண்கள் பிரமிக்கும்படியாய் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவேன். உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். உன் வாழ்க்கையை கட்ட கண்மணிகள் வைப்பார். அந்த அன்புடைய தேவை வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனி. வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை விட்டு மனுஷன் பிரிஞ்சிறான். இந்த அன்பிலே நிற்க முடியல. இந்த அன்பை முழுவதுமாக மனுஷனால் பற்றிக்கொள்ள முடியல. நேரத்தோடு எத்தனை முறை சொன்னாலும் செவிட்டு விரியனை போல அடைக்கப்பட்ட செவிகளோடு இந்த அன்பை விட்டு விலகி நிற்கிற. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவினை உருவாக்கினவர், உன்னை பேசுவதை அழைத்தவர், உனக்காக காயப்பட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், மரணத்தையே வென்றவர், ஜீவனை கொண்டவர். அவர் எப்போ உன்னை தெரிந்து கொண்டவரோ, எப்போ உன்னை உருவாக்கினாரோ, அப்போ நம்ம மேல வச்ச அன்பு அது குறைவே இல்லை. அது குறையாது. சிலுவையிலே 2 கையை தூக்கி கர்த்தர் காமிச்சார். இதுக்கு மேல அன்பு காட்ட முடியாது. இதுக்கு மேல அன்பை காட்ட முடியாது. ஹல்லேலூயா. 2 கையை வீசினார் கர்த்தர். இதுக்கு மேல அன்பா முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை, உயிரை உனக்காக கொடுத்தவருக்கு, அந்த உணர்வு இல்ல, அந்த பயம் இல்ல. அந்த பயம் இல்ல. சும்மா கதை, சும்மா கட்டுக்கதை, சும்மா சொல்றாங்க நினைக்காத. ஹல்லேலூயா. இந்த முழு உலகமும் பிரமிக்கத்தக்கதாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை கண்டு நடுங்குகிற அளவுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை கண்டு முழு உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்டது உண்மை, இதை எழுதினவர் உண்மை, இயேசு என்பது உண்மை, இந்த தேவன் என்பது உண்மை, வானத்தை அவர் உண்டாக்கியது உண்மை, பூமியை அவர் உருவாக்கியது உண்மை, மனுஷனை உருவாக்கியது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. உலக ஞானிகள், உலக அறிவாளிகள் பயந்து நடுங்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் எது என்றால் கர்த்தர் நம்ம கையில கிருபையா
கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை வேற ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நீ சும்மா எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம். என்ன நடக்க போகுது? கொஞ்சம் கோபமா பேசுறது. ஆமென். மனுஷனுடைய கோபம் அவருடைய மகிமையை ஏற்படுத்தாது. அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டு பண்ணாது. கர்த்தர் உன் மேல கோபப்படக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் உன் ஆவியான உண்மையில் துக்கப்படக்கூடாது. ஆமென். தேவன் உண்டு பண்ணின நாள் இது கர்த்தருக்குரிய ஒரு நாள். நான் எதை கொண்டு போய் அவருக்கு செலுத்த போவேன்? எதை கொண்டு போய் அவருக்கு நான் செலுத்த முடியும்? என்ன இருக்குது அவருக்கு தகுதியான ஒரு பொருள் இந்த உலகத்துல? ஆமென். எதுவே இல்லையே. எல்லாம் இருக்குது. பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரங்கள் இருக்குது, பல விதமான நவரத்தனங்கள் இருக்குது, ஆசை இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் அவர் மயங்குகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் மயங்குகிற தேவன் அல்ல. பொன்னும் அவரது, வெள்ளியும் அவரது, உலகமும் அவரது, வானம் அவரது, பூமி அவரது, எல்லாம் அவரது. பொண்ணுல பொருள்ல அவர் மயங்குகிற தேவன் அல்ல. அதனாலதான் தேவனுக்கு பயந்தவன், கர்த்தர் எப்போது முன்பாக வைக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் அவருக்கு முன்பாக வந்து சொல்லுகிறான், கர்த்தாவே உமக்கு நான் என்ன செலுத்த முடியும்? என்ன காணிக்கை கொண்டு வந்து எந்த வழியை நான் உனக்கு செலுத்த முடியும்? எதில் நீ பிரியப்படுவீ? எதுவுமே உனக்கு பிரியமானதில்லை. உன்னை மாத்திரம் நான் செய்வேன். உன்னை என்கிட்ட இருக்குது. அது என்ன தெரியுமா? நீங்க எனக்கு இலவசமாய் கொடுத்தீங்களே ஒரு ரட்சிப்பு, இலவசமாய் கொடுத்தீங்களே ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் இருக்குதுல்ல, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்படியே என் கையில கொண்டு வந்து, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்து உனக்கு துதி பலியை செலுத்துவேன். அல்லேலூயா. அப்ப எதுல பிரியப்படுறாரு? உன் துதிகளில் அவர் பிரியப்படுகிறார். உன் ஆராதனையில் அவர் மயங்குகிறார். அல்லேலூயா. உனக்கு தான் அவர் மேல அன்பே இல்லை. உனக்கு தான் மேல அன்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய சதா காலங்களில் யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? அல்லேலூயா. அவர் மாறுகிறவர் அல்ல. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆமென். அப்ப மனுபுத்திரன் தான் மாறி மாறி போயிடுறான். அவருக்குரிய கனத்தை செலுத்த மறக்கிறான். நேரத்தோடு அவரை தேடி வர மறுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நீ அன்பா இருக்கிறியா? நீ அன்பா இருக்கிறியா? யார் மேல அன்பா இருக்கிற? நீங்க பல பேர் மேல அன்பா இருக்கிறாங்க. அந்த அன்பெல்லாம் ஒரு நாள் மாறிடும். ஆமென். அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. அந்த அன்பெல்லாம் குப்பை. அந்த குப்பையை தூக்கி ஓரம் போட்டு இப்ப கொஞ்ச நேரம் அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு, இது ஒரு வேலை. சில பேர் வேலை மேல அன்பு, சில பேருக்கு எது மேல அன்புன்னா, காலையில எழுந்திரிச்சு கடைக்கு போயிடணும், காலையில எழுந்திரிச்சு கை மீன் வாங்கிடணும், காலையில எழுந்து சோறு ஆக்கிடணும், இல்லைன்னா காலையில எழுந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்துடணும். எது மேலேயும் அன்பு. அல்லேலூயா. மனுஷன் மேல அன்பு, மனுஷன் மேல அன்பு. இன்னொருத்தருக்கு அவங்க உடம்பு மேலேயே அன்பு. ஆமா, படுத்துக்க எழுந்திருக்காத, சர்ச்சைக்கெல்லாம் போகாத, படுத்துக்க அவங்க உடம்பு மேலேயே அன்பு. அல்லேலூயா. இது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போயிடும். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு தேவன் சொன்னாரு, அவன் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மண் என்றால் ஒன்றுக்கும் உதவாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அன்பா இருக்கிறியா? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து விட்டியா? ஆமென். உன் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? உன் உதடுகள் கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறதா? அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சீர்சேதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதா. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே என்றாலே பிரச்சனை, வேதனை, துக்கம், பாடு, உபத்திரவம், கண்ணீர், கவலை எல்லாத்தையும் என்ன பண்ண, எல்லாத்தையும் மூட்டை கட்டி என்ன பண்ண, சொல்லு 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 போ சொல்லு. குப்பையில தூக்கி என்ன பண்ண, உனக்குள்ள இருக்குது பாரு எல்லாம், அதெல்லாம் தூக்கி என்ன பண்ண, தூக்கி ஓட கட்டு. அல்லேலூயா. தூக்கி தூரம் போட்டதை இனி நீ தூக்கக்கூடாது. எது போய் விசுவாசிக்கிற, எது போய் விசுவாசிக்கிற, தூக்கி இப்ப தூரம் போட்டல குப்பைய, அந்த குப்பையை இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீ தொடவே கூடாது. ஆமென். அது உங்ககிட்ட வராது, அது உன்னை தொடாது, அது உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஹல்லேலூயா. ஏன் தயக்கம்? ஏன் தயங்கிற? உன்னை எது பிரச்சனைக்குள்ளாக கொண்டு வருகிறதோ, எது உனக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறதோ, எது உனக்கு மன வேதனையை உண்டு பண்ணுகிறதோ, எது உனக்குள்ள இருக்கிற கண்ணீரை கொண்டு வருகிறதோ, எது உனக்கு பாரமா இருக்கிறதோ, எது உனக்கு வேதனையா இருக்கிறதோ, எந்த பிரச்சனை உன்னை எழுந்திருக்க கூடாது செய்கிறதோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ண? எல்லாத்தையும் என்ன பண்ண? விசுவாச கட்டுகளினால் அதை கட்டு. என்ன கட்டுல கட்ட போற? விசுவாசத்தின் கையில் எடுத்து அதை என்ன பண்ண? கட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன பண்ணாத? தூக்கி என்ன பண்ண? தூர போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வேதம் சொல்லுகிறது. இனி இனி என் உக்கிரத்தினால் உண்டான வண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமை உன்னை விட்டும், உன் வீட்டை விட்டும், உன் குடும்பத்தை விட்டும், உன் தலைமுறையை விட்டும் இப்ப ஓடட்டை. இப்ப நீ சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப தூக்கி போடு. எதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டிப்ப. அதெல்லாம் மூட்டை கட்டு. அந்த தீமையை, உபத்திரவத்தை, அந்த வேதனையை, அந்த கண்ணீரை, அந்த வியாபாரத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த கடற்பாரத்தை, அந்த பலவீனத்தை, அந்த வியாதியை, அந்த பிரச்சனையை, அந்த சத்துருவை, அந்த வேதனையை, அந்த துக்கத்தை, அந்த போராட்டத்தை தூக்கி மூட்டை கட்டி. மணவாளன் வரப்போறாரு. ஆமென். மணவாளன் வரப்போறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் முறை. உனக்கு தெரியாது. இந்த முறையை மாத்திட்டான். நல்லா புரிஞ்சுக்க. மனுஷன் அறிவியல முறையை மாத்திட்டான். இப்ப நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மணவாட்டி வந்துதான் மணவரன் உட்கார்ந்து காத்திருக்கணும். இது பழைய இடத்துல இன்னும் நடக்குது. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி வந்துதான் மணவரையில மணவரைக்கு காத்திருக்கணும். மணவாளனை தான் கொண்டு வருவார்கள் ஆடல் பாடலோட. ஹல்லேலூயா, ஆமென். மணவாட்டி ஆயத்தமாகி வந்து உட்கார்ந்த மணவரையில மணவாளனை ஆடல் பாடல் கம்பீர சத்தத்தோடு அவரை அழைத்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மணவாளனை சந்திக்க இந்த மணவாட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அந்த கிருபை, அந்த மகிமை மணவாளன் வருகிறார். கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு எக்கால சத்தத்தோடு தேவ சோதரர்களே கர்த்தர் வருகிறார். மணவாளன் வருகிறார். மணவாட்டி மகிழ்ச்சியாய் ஆயத்தமாயியா? மணவாட்டி ஆயத்தமாயிட்டியா? ஹல்லேலூயா. மணவாட்டி ஆயத்தமாயிட்டியா? மணவாளன் வரப்போகிறார். ஆமென். மணவாளன் வரப்போறாரு. எவ்வளவு சந்தோஷம். எதுவுமே சந்தோஷப்படுறேன். எதுவுமே சந்தோஷம் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற மணவாளன் தூக்கி தூர போறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மணவாளன் கொஞ்ச காலம் வாழ்க்கை, கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் இன்பம்னா கொஞ்ச நேரம் துக்கம். ஹல்லேலூயா. இது வந்து போகும். ஆமென். உன்னை அடிப்பான், அப்புறம் அணைப்பான். ஆமென். அந்த மணவாளனை குறித்து மேன்மை பார்க்க ஒன்றுமே கிடையாது. இங்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் வந்து ஆயத்தமா இருக்கிற உன்னை கரம் பிடித்து என்ன செய்யப்படுறா? பொன் வீதியில உன்னை அவர் அழைத்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அழைத்து செல்வாரு? பொன் வீதியில் உன்னை உலாவும்படி செய்வார். ஆமென். இந்த மணவாளனை சந்திக்க வெளியாயிட்ட. ஆமென் சொல்லுவாங்க. திரும்ப சொல்றேன். எல்லாத்தையும் தூரப்படு. ஒரு சந்தோஷம் உணவுல வரட்டும். இந்த அருமையான இந்த கர்த்தர் தந்த இந்த நாள்ல அவர் உயிர் தெழுந்த இந்த மகிமை சாயல் உடைமுறை இறங்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை சாயல் உடைமுறை இறங்கட்டும். நீ மறுரூபமாயிரு. நீ
நீ யாருக்கே உனக்குள்ள வார்த்தை உண்டாகட்டும், உனக்குள்ள ஒரு எதிர்ப்புலே ஆவி இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா துக்கம் சந்தோஷம் எல்லா துக்கம் வேதனை பிரச்சனை பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மனவாளனை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுப்பா, என் பிரியமே. அவர் எங்க இருக்க தெரியுமா? எங்க இருக்க தெரியுமா? ரெடியா நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? மனவாளன் ரெடியா நிக்கிறாரு. மனவாளன் ரெடியா நிக்கிறாரு. ஹல்லேலூயா. யார பாக்க? யார பாக்க? யார பாக்க? உன்னை பாக்கடா. ஆமென். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற மனவாளன் இங்க இருந்து கூப்பிட பாரு. ஆமென். புரியுதா சொல்றது? அங்க இருக்கிற மனவாளனை இங்க இருக்கிற மனவாட்டி கூப்பிட பாரு. ஆமென். கூப்பிடுயா? பிரியமே. அந்த வார்த்தையை வாயில பேசுறியே, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறிய, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது தேவனை ஆராதிக்க. அப்படின்னா கூச்சம், அப்படின்னா வெக்கம். ஹல்லேலூயா. மகாராஜா ஒருத்தன் தெருவில் தன் அங்கிகள் ஆலையெல்லாம் அவிழ்ந்து போட்டு அற்பமா இந்த பூமியில வந்தேன். என்னை இந்த சாக்கு அவர் வச்சாரு. அவருக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை. தெருவில் இறங்கி வீட்டை இறங்கி தன்னை பொருட்படுத்தாமல் அந்த தேவனை துதிச்சானே. ஒரு அறைக்குள்ளே இருக்கிற உனக்கு வாயத்தை கத்தரை துதிக்க தெரியாதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமே மனவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். திரும்ப சொல். பிரியமே மனவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே வேற யாருக்கு இடம் கிடையாது. அந்த ஹார்ட்ல கொண்டு வச்ச பத்தியா அவனை, அந்த ஹார்ட்ல கொண்டு வச்ச பத்தியா அந்த பொண்ணை உன்னை குத்துது. அது உன்னை குத்தி குத்தி குடாயுது. அங்கிருந்து ரத்தம் குத்து ஏகுது. ஹல்லேலூயா. அப்படியே சொல்ற, என் இருதயத்தையே உனக்கு குத்துட்டு சொல்றல, அதெல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, இங்க பாரு அந்த பாட்டு எப்படி பாரு, புரிஞ்சுக்கியா? என் நேசமே, என் இன்பமே. ஹல்லேலூயா. இது என்ன இன்பம், என்ன இன்பம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன மகிமை உன் தலைமுறை இறங்கி தெரியுமா? எப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கி தெரியுமா? கர்த்தருடைய ஆவி இந்த சபைக்குள்ள எப்படி மகிமையா இறங்கி தெரியுமா? உன் துதிகளிலே ஒரு ஆவியானவர் உன் மனவாளன் எவ்வளவு மகிழ்ச்சியா நடுவில் விளையாடுகிறார் தெரியுமா? என் நேசமே, என் இன்பமே, என் நேசமே, என் இன்பமே, என் இதயத்தையே எந்த மனவாளனுக்கு சொல்ற, இவர் உன்னை கைவிடவே மாட்டாரு, உன்னை மறக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. உன்னை அழிக்க மாட்டாரு, உனக்கு துன்பத்தை உண்டு பண்ண மாட்டாரு. நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு உனக்கு. ஹல்லேலூயா. நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் உனக்கு வாரி 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 கொடுப்பாரு. இந்த மனவாளன் சொல்லு சொல்லு ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே,
என் இருதயத்தையே உனக்கு தருகிறேன். ஆமென். அல்லேலூயா. என் இதயத்தையே உமக்கு தருகிறேன். புரியுதா? சும்மாவா உண்மையாவா? சும்மாவா உண்மையாவா? உணர்ந்து சொல்லு. ஆண்டவரே, விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாம பேச மாட்டார் ஆவியானவரே. உணர்ந்து சொல்லு. என் இதயத்தையே உனக்கு தருகிறேன். சொல்லிட்டியா? கொடுத்துட்டியா? இப்ப அந்த இதயத்துல இருந்துச்சு பாத்தியா? பிரச்சனை, வேதனை, துக்கம், பாடு, வேதனை, கண்ணீர், கவலை, நெருக்கம், கண் பாருங்க, எல்லாம் கத்துனா பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்லணும்? ஈட்டி எடுத்து அப்படியே குத்துறான். அங்கிருந்து வடிந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த இருதிட்டு அது புகழ்ந்து உன்னை கழுவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு. என்னுடைய துக்க நாட்கள் என்றோடு முடிந்தது. முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சொல்றேன், என் துக்கம் முடிந்ததுன்னு. என் துக்க நாட்கள் முடிந்தது எதுமே சொல்றேன். அப்ப துக்கம் போச்சு என்ன வரும்? துக்கம் போச்சு என்ன வரும்? துக்கம் போச்சு என்ன வரும்? துக்கம் போச்சு இப்ப என்ன வரும்? அல்லேலூயா. பிரியமே மனவாளனே உம்மை கண்டாய் என் மாறியே. ஓ மனவாளனே ராஜாவே என் கிருபை உனக்கு போதும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், என்னை
அழைத்த உன்னை, எனக்கு கனத்தை செலுத்தின உன்னை, எனக்கு பிரியமாய் இருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னை, அவர் உன் குடும்பத்தை, அவர் உன் வாழ்க்கையை, அவர் இந்த ஊழியத்தை, அவர் இந்த சபையை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு முறை துதிகளிலே பிரியப்படுகிறவரே, எங்கள் ஆராதனைக்குரிய எங்கள் ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நீர் உயிரோடு எழுந்த கால வேளையில் இந்த மகா மேன்மையான சபையிலே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை மேலானதப்பா. எங்கள் துதிகளிலே நீ பிரியப்படுகிறீர்கள். இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக உம்முடைய பரிசுத்த